அந்த நரி போனோட கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து தரந்தாங்களே என்னாச்சு? இல்ல வாத்தியாரே தரமாட்டேன்ட்டாங்க. ஏண்டா பொண்ணு மாப்பிள்ளை அப்படி ஒரு மேட்சிங் நாங்க ஜாதகம் பர்ஃபெக்டா செட் ஆகுதுனாங்க. ஜாதகம்லாம் செட் ஆயிருச்சு. நம்ம சொந்தக்காரங்கிட்ட நம்மளை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அவங்க நல்ல விதமா சொன்னதுனால வேணான்ட்டாங்க. அத சொல்லு. உன் சொந்தக்காரங்களுக்கு உண்மை என்னதான் காண்டினே தெரியல. இவங்களை தாண்டினா உனக்கு பொண்ணு கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். வாத்தியாரே உனக்கே அந்த பொண்ணு செட் ஆகல? இப்ப அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? வாத்தியாரே என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம் தான். நான் எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷன் கிடைக்கல. நீ எல்லாம் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்த்திருக்க. நானா பொண்ணுன்னு கிடைச்சா போதுன்னு இருக்கேன். அது இது ஓகே தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் உன்னை சொல்றேன், நம்மளோட லைஃப் ஃபுல்லா வாழ போறவன் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் கூட இல்லைன்னா எப்படின்னு யோசிச்சேன். இப்படி என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்த்தீங்க? ரொம்ப பெருசானா இல்லடா, ரொம்ப பாசமா ரொம்ப ஆசையா என்ன தங்கம்மா செல்லம்மா பாத்துக்கிட்டே எங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தேன். ஏய் என்ன சிரிக்கிற? எங்க அம்மா இறந்துருல. இந்த உலகத்துல ஒரு தூசி நவரும் நக்குற எங்க அம்மா நினைச்சா தான் நகரும். அப்படிப்பட்ட அம்மா மாதிரி எதிர்பார்க்கறது என்ன தப்பு இல்ல? உங்க அம்மா தான் இந்த உலகத்தையே ஆள்ற சக்தி. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டீங்கல்ல. அப்ப இந்த உலகத்தையே ஆள்ற சக்தி உள்ள பொண்ணுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் எப்படி உன்னை ஏத்துக்குவாங்க? அப்படிங்க ஓங்கி எடுத்துனா ஒரு ஜான் ஆயிடுவா. அப்படியே இறங்கி ஓட்டிடுறேன். ஓ என்டர்டைன்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நானும் ஊருதாயா? அமைதியா உட்காந்து உட்காரீங்களா? அமுக்கி விட்டுருவேன். நான் அமைதியா இருக்கேன், அமைதியா இருக்கேன். ஏய் கிசியா, இங்க என்ன எங்க அண்ணனோட பண்ற? இல்ல குருநாதா சும்மா பேசிட்டு இருந்தேன். சத்தமா தான் சொல்ல. இல்ல குருநாதா சும்மா பேசிட்டு இருந்தேன். நீ சும்மா என்ன பேசிட்டு இருந்த நல்லா தெரியும். அம்மா நீ என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கற? பொண்ணுன்னு கிடைச்சா போதும். ஏய் சும்மா சொல்றா, நான் இது கலாய்க்க மாட்டேன். இல்ல குருநாதா பொண்ணு அவ்வளவுதான். பாத்தியா, சும்மா உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதை சொல்லு. ஆசைப்படுற வயசுலாம் தாண்டியாச்சு. பரவ ரொம்ப பிகு பண்ணாதடா. உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல பேசிக்கா. அது எந்த மாதிரி வேணும்னு சொல்லு, நான் ட்ரை பண்றேன். பெருசா இதை எதிர்பார்க்கல. என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருந்தா போதும். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச பொண்ணு உன்னை எப்பறம் சூஸ் பண்றோம். உன் கூட 10 நிமிஷம் பழகினாவே உன்னை பத்தி உடனே தெரிஞ்சிடும். அப்புறம் எவன் உன் கூட நிப்பா? இதுல எங்க கலாய்க்க வந்தா கேமரா